பியூட்டிஃபுல் மார்னிங் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம ஷோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் பத்தி தான் பேச போறோம். ஸோ ஃப்ரூட்ஸ் பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பேசுறதுக்கு முன்னாடி வாங்க ஷோக்குள்ள போலாம். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கன்சியூம் பண்ணோம் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல ரொம்பவே அதிகரிக்கும்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா டே டு டே லைஃப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ளோன் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இல்லையா? ஸோ அதனால நம்ம உடம்பு ரொம்பவே சோர்ந்து போயிடுது இந்த டிசீசஸ்னால. ஸோ நல்ல ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிடும்போது நம்ம உடம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட நம்மளோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் பார்த்துட்டு வந்துடலாம். இது சூரியோதயம். இன்று 31/1/2017 செவ்வாய்க்கிழமை, துன்முகி வருடம் தை மாதம் 18ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:19க்கு. ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகன் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. திதி பஞ்சமி. நட்சத்திரம் பூரட்டாதி. சுப ஓரைகள் காலை 8 மணி முதல் 11 மணி வரை, பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. யோகம் மதியத்திற்கு பின் அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் கடகராசிக்கு. அடுத்ததா எந்த ஃப்ரூட் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பற்றி தான் பேச போகிறோம். ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு சிட்ரஸ் ஃப்ரூட்டுக்கு கீழே தான் வரும். அண்ட் இந்த ஆரஞ்சு நம்ம கன்சியூம் பண்ணோன்னா ரொம்பவே நல்லது உடம்புக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆரஞ்சோட தோலை நம்ம எடுத்து சாப்பிட முடியாது கண்டிப்பாக. ஏன்னா ஆரஞ்சே கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் இல்லையா? ஸோ ஆரஞ்சு தோலெல்லாம் சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஸோ அதையும் சாப்பிட்டா ரொம்ப நல்லது உடம்புக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை சாப்பிட்றதுக்கு வழி என்ன அப்படின்னு பார்க்கும்போது நல்லா கிரேட் பண்ணி சீஸ் மாதிரியெல்லாம் தூவி நம்ம அந்த ஆரஞ்சோட பீலை நம்ம சாப்பிடலாம். ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா லலிதாம்பிகைக்கு 1000 பேர்கள் இருக்கு. அந்த பேர்களோட காரணங்களையும் ஸ்தோத்திரங்களையும் சொல்ல வராரு நம்மளோட இலக்கிய மேகம் ஸ்ரீனிவாசன். இது ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம். ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சர்க்குரு. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம், அன்னையின் 1000 திருநாமங்கள், அற்புத திருநாமங்களை ஒவ்வொரு நாளும் சிந்திப்பதன் மூலமாக மிகப்பெரிய பேறு பெற்றவர்களாக நாம் இருக்கிறோம். அத்தகைய திருநாமம் ஓம் மகாசக்த்வாயை நமக. மெய்ப்பொருளாய் இருப்பவளுக்கு வணக்கம். சப்தம் என்று சொன்னால் பொருள் என்று ஒரு பொருள். அவள்தான் மெய்ப்பொருள் இந்த உலகத்திலே. வள்ளுவன் சொல்லுவானே, எப்பொருள் யாரார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எது மெய்ப்பொருள் என்று சொன்னால் இறைவன்தான் மெய்ப்பொருள். எந்த பொருளை யார் சொன்னாலும் அந்த பொருளை, அந்த செய்தியை, அந்த விளக்கத்தை, அந்த விஷயத்தை நாம் பெற்றுக்கொண்டு அதிலே இறைத்தன்மை என்ன இருக்கிறது. மெய்ப்பொருள் நாயனார் என்று ஒரு நாயன்மார் 63 பேரிலே இருக்கிறார். அவர் மெய்ப்பொருளை உணர்ந்தவராக இருந்தார். ஆகையினாலே அவருக்கு மெய்ப்பொருள் என்று பெயர். இப்பொழுதும் கூட அதிசயமாக பல இடங்களிலே மெய்ப்பொருள் என்று சில பேருக்கு பெயர் வைப்பார்கள். சைவத்திலே ஊன்றி போயிருக்கிறவர்கள். மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சொன்னால் எது என்ன? இந்த காலத்திலே அறிவு என்று சொன்னால் என்ன ஆகிவிட்டது? பொருள் ஈட்டக்கூடிய கல்வியை கற்றுக்கொள்பவர்கள் அறிவாளிகள் என்று சொல்லிவிட்டார்கள். அவர் PhD பண்ணியிருக்கிறார், அவர் MPhil பண்ணியிருக்கிறார், அவர் BE படித்திருக்கிறார், அவர் ME படித்திருக்கிறார், அவர் MBBS படித்திருக்கிறார், அவர் IAS படித்திருக்கிறார். அவர்களெல்லாம் அறிவாளிகள் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் அறிவாளிகள் தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் எது அறிவு? அறிவு என்று சொன்னால் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எது மெய்ப்பொருளை கற்றுத்தரக்கூடிய கல்வியோ அந்த கல்வி. இன்றைக்கு கல்வி பொருள் ஈட்டும் நிலையிலே இருந்து மாறி மனிதத்தையும் மனிதத்தினுடைய மாண்பையும் புரிந்து கொள்வதாக மாறுகிறதோ அன்றைக்குத்தான் மிகப்பெரிய எழுச்சி ஏற்படும். அறிவினான் ஆகுவது உண்டோ பெரிதென்னோய் தன்னோய் போல் போற்றாக்கடை என்று சொல்லுவான் வள்ளுவ பெருந்தகை.
அறிவினால் ஆகுவது உண்டோ? அறிவினாலே என்ன வேண்டும், என்ன நடக்க வேண்டும் இந்த உலகத்திலே? பிறருடைய துன்பத்தை என்றைக்கு நம் துன்பமாக உணர்கின்றோமோ அன்றைக்குத்தான் இந்த அறிவினாலே பலன் இருக்கிறது. மருத்துவத்திற்கு படித்துவிட்டு, பொறியியலுக்கு படித்துவிட்டு அவர்கள் போய் மிகப்பெரிய இடங்களிலே மாட்டிக்கொண்டு அறிவுக்கு அப்பாற்பட்ட, மனச்சாட்சிக்கு அப்பாற்பட்ட பல்வேறு விஷயங்களை இன்றைக்கு செய்து கொண்டிருப்பதை பார்க்கிற பொழுது இந்த குறளை சற்று பொருத்தி பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட விஷயங்களை செய்வதற்கு அறிவு அவசியமில்லை. அத்தகைய விஷயங்களை செய்வதற்கு ஏன் கல்வி கற்க வேண்டும்? படிக்காதவர்கள் கூட மிக அருமையாக அன்பு செலுத்துகிறார்கள். நிலை ஜெயந்தா ஒரு கவிதையிலே மிக அழகாக சொல்வார், என்னுடைய தாயும் என்னுடைய தந்தையும் மடியிலே ஆட்டுக்குட்டியை போட்டுக்கொண்டு அதன் மேலே இருக்கக்கூடிய உண்ணியை எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியாது மிக அருமையான வார்த்தை, உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும் என்ற வார்த்தை அவர்களுக்கு தெரியாது. ஆனாலும் கூட அவர்கள் அதன் மேலே அன்பு செலுத்துகிறார்கள். உயிர்களிடத்திலே அன்பு வேண்டும் என்று படித்தவன் எத்தனை உயிர்களிடத்திலே அன்பு வைத்திருக்கிறான் என்று நாம் யோசித்து பார்க்கிறோம். என்ன செய்கிறார்கள்? கீழே விழுந்தவுடனே எல்லோரும் அவர்கள் கையிலே இருக்கக்கூடிய ஃபோனை எடுத்துக்கொண்டு அந்த ஃபோன் மூலமாக கீழே விழுந்தவனை, மயக்கம் போட்டவனை, அடிபட்டவனை, இரத்தத்தோடு இரத்தமாக சிந்தி கிடக்கிறவனை மொபைல் ஃபோனிலே ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பிலே அனுப்புவதற்கு தயாராக இருக்கிறார்களே தவிர ஒரு டம்ளர் தண்ணீர் கொண்டு வந்து அவனுக்கு கொடுத்து உதவுவதற்கு எத்தனை கரங்கள் நீண்டிருக்கின்றன என்று நமக்கு தெரியாது. எல்லோர் கையிலும் ஃபோன் இருக்கிறது, எல்லோர் கையில் இருக்கக்கூடிய ஃபோனிலும் கேமரா இருக்கிறது. அது எதற்காக பயன்பட வேண்டும்? இவ்வாறு அடிபட்டு கீழே விழுந்தவர்களை உடனடியாக காட்சி பிடித்து பல பேருக்கு அனுப்புவதற்கு அல்ல. அது கருணை இல்லை, அது அன்பு இல்லை, அது இரக்கம் இல்லை, அது கல்வி கற்றதற்கான அடையாளம் இல்லை, அது அறிவு இல்லை. அறிவினான் ஆகுவது உண்டோ? பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. கையிலே கேமரா இருந்தால், கையிலே செல்போனிலே கேமரா இருந்தால் எதை பிடிக்க வேண்டும், எதை பிடிக்கக்கூடாது என்ற அறிவு வேண்டும். ஆலயத்தின் முன்னாலே இறை வழிபாடு நடந்து கொண்டிருக்கிற என்று சொன்னால் அதை போய் நாம் ஃபோட்டோ பிடித்து அதை நாம் வீடியோ எடுத்து உடனடியாக நண்பர்களுக்கு அனுப்பி நான் இங்கே இருக்கிறேன் என்று பறைசாற்றுவதற்காக நாம் ஆலயத்திற்கு செல்லவில்லை. இந்த தொடரை பார்ப்பவர்களை சார்ந்தவர்களும் தயவுசெய்து இதை பரப்புங்கள், இந்த நற்செய்தியை உலகமெங்கும் பரப்புங்கள் என்று சொல்லுவார்கள். அப்படி ஆலயத்திற்கு சென்றால் வழிபாடு செய்ய வேண்டுமே தவிர ஆலயத்தில் இருக்கக்கூடிய இறைவனை நாம் என்ன செய்யக்கூடாது? கேமராவின் மூலமாக படம் பிடிக்கக்கூடாது. அந்த கணம், அந்த நேரம் அங்கே வழிபாடு செய்யத்தான் நாம் வந்திருக்கிறோம். அங்கே புகைப்படம் எடுக்கவோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய இறைவனுடைய வழிபாட்டினை நாம் வீடியோ எடுக்கவோ அங்கே செல்லவில்லை. அது நம்முடைய தேவையில்லை, நமக்கான அவசியம் இல்லை. அது அப்பொழுது அறிவு என்று சொன்னால் என்னாக இருக்க வேண்டும்? அறிவு அற்றம் காக்கும் கருவி என்று சொல்லுவானே வள்ளுவன். அறிவு என்று சொன்னால் கருணை மிக்கதாக இருக்க வேண்டும். சத்துவம் என்று சொன்னால் பொருள் என்று ஒரு பொருள், மெய்ப்பொருள். தேவியானது மெய்ப்பொருளாக இருக்கிறாள் என்று சொன்னால் அது அவள் எப்படி இருக்கிறாளாம்? யார் ஞானியாக இருக்கிறார்களோ, யார் யோகிகளாக, யார் சித்த புருஷர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய சிந்தையிலே குடிகொண்டிருக்கிறாளாம். மிக அழகாக சொல்லுவார்கள், தாய்மானவர் திருச்சியிலே மன்னரிடத்திலே பணிபுரிகின்றார். அந்த மாமன்னருக்காக காஷ்மீரிலே இருந்து உயர்ந்த சால்வையை கொண்டு வந்து தருகிறார்கள். மிகப்பெரிய வேலைப்பாடுடைய சால்வை. அதற்கு விலை சொல்லவே இயலாது. ஏனென்றால் கொண்டு வந்த காஷ்மீர் பண்டிட் மிக உயர்ந்தவர். அவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய காஷ்மீர் சால்வை விலை மதிப்பற்றது. அதை மகாராஜாவிற்கு பரிசாக கொடுத்தவுடன் திரும்பி பார்க்கிறார். தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஞானியாக இருக்கக்கூடிய தாய்மான சுவாமிகள் எங்கே இருக்கிறாரே, அவருக்கு இதை கொடுத்து விடுவோம் என்று சொல்லி மன்னன் உடனடியாக தாய்மானவரிடத்தில் அதை கொடுக்கிறார். நாம இருந்தால் வாங்கி கொண்டு வந்து வீட்டிலே வைத்து எல்லோரையும் அழைத்து அதை எல்லோருக்கும் சொல்லி காட்டி பெருமைப்பட்டு கொண்டிருப்போம். அதை பெற்றுக்கொண்டு தாய்மானவர் என்ன செய்தார்? எடுத்துக்கொண்டு வருகின்ற வழியிலே ஒரு கிழவி குளிரிலே நடுங்கிக் கொண்டிருக்கிறாள். நடுங்கிக் கொண்டிருக்கிற கிழவியின் மேலாக அந்த அபூர்வமான சால்வையை போர்த்திவிட்டு நேராக வீட்டுக்கு வந்து விடுகிறார். எப்பொழுதுமே நல்லவர்கள் இருந்தால் அவர்களை பிடிக்காதவர்கள் 10 பேர் இருப்பார்கள். அது உலகத்தினுடைய இயல்பு. அப்படித்தான் தாய்மானவர் இந்த மாதிரி செய்து விட்டார் என்று சொல்லி மன்னரிடத்தில் வேகமாக போய் பற்ற வைக்கிறார்கள். தனக்கு கிடைக்காத ஒரு மாபெரும் சால்வையை அவரிடத்திலே கொடுத்தால் அவர் ஒரு ஏழை பிச்சைக்காரிக்கு போட்டு விட்டு போனால் தன்னை அவமதிப்பதாக அர்த்தம் என்று மன்னன் புரிந்து கொண்டான். எப்பொழுதுமே ராஜச குணம் உள்ளவர்களுக்கு இப்படியான சிந்தனை உருவாகக்கூடிய இயல்பு உண்டு.
அப்படி புரிந்து கொண்டான் அவன். புரிந்து கொண்டவனை உடனடியாக நீங்கள் தாயுமானவரை அழைத்து வாருங்கள், அவரை அழைத்து வாருங்கள் என்று சொன்ன உடனே அவர் மிகப்பெரிய ஞானி, அவர் எதை பற்றியும் கவலைப்படாதவர். அவர் நேராக அரண்மனைக்கு வந்தார். நான் தங்களுக்கு வழங்கிய சால்வை எங்கே என்று கேட்டார். அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் அதை திருவானைக்காவலில் இருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரிக்கு போர்த்தி விட்டேன் என்று சொன்னார். இவருக்கு கோபம். எப்படி நீங்கள் அகிலாண்டேஸ்வரிக்கு போர்த்தினீர்கள்? போர்த்தி விட்டேன், எனக்கு பிடித்திருந்தது போர்த்தினேன். அப்படியானால் இப்பொழுதே போய் தரிசனம் செய்து அந்த சால்வையை பார்த்து விட்டு வரலாமா? வாருங்கள், போகலாம். உடனடியாக ரதம் தயாரானது. மன்னரும் தாய்மானவரும் ஏறிக்கொண்டார்கள். நேராக அகிலாண்டேஸ்வரனுடைய சன்னிதானத்திற்கு போகிறார்கள். நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் அகிலாண்டேஸ்வரனுடைய திருமேனி மீது அந்த அற்புதமான சால்வை, காஷ்மீர் சால்வை போர்த்தப்பட்டிருந்தது. ஆடு மயிலாய் உருவெடுத்த அந்த இறைவன் திருத்தாள் நாடியர்ச்சித்த நாயகி அந்த பராசக்தியினுடைய திருமேனியிலே அந்த சால்வை போர்த்தப்பட்டிருந்ததை பார்த்து மன்னன் கால்களிலே விழுந்து மன்னிப்பு வேண்டினான். எல்லோரும் ஒன்றாக சிந்திக்கக்கூடியது, புழு முதல் பிரம்மா வரைக்குமாக. அப்படி மெய்ப்பொருளாக தேவி இருக்கிறாளாம். அத்தகைய மிகப்பெரிய உயர்ந்த தன்மையிலே தேவி இருப்பதனாலே தான் ஞானிகள் எல்லோரையும் ஒரு மாதிரியாக பார்க்கிறார்கள். அத்தகைய திருநாமம் ஓம் மகாசக்த்வாயை நமக, மெய்ப்பொருளாயிருப்பவளுக்கு வணக்கம் என்று சொல்லக்கூடிய அருமையான திருநாமத்தை நாம் உணர்ந்து கொள்வதன் மூலமாக எப்பொருள் யாரார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று இறைவனை சிந்திப்பதற்கான முயற்சியிலே இந்த விடியற்காலை நமக்கு அருளை வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்து லலிதா சகசநாமத்தின் அற்புத திருநாமங்களை தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.